வாங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்ம கருவாட்டு குழம்பு செய்யலாமா? வாங்க, ஃபஸ்ட்டு நம்ம எண்ணெயை ஊற்றிக்கிடுவோம். இந்த கருவாடு இருக்குது பார்த்திங்களா, நல்லா தண்ணியில் அலசி வச்சுருக்கேன்ப்பா. அப்போ தான் நம்ம இறக்கையில் அப்படியே எடுத்து போட்டுக்கலாம். இது எலும்புலாம் இது இப்போ முள்ளே இருக்காது. இந்த ஐர மீன் சொல்லுவாங்களே, அந்த கருவாடு நல்லாயிருக்கும். கொஞ்சம் நல்லா கழுவி நல்லா வச்சுருக்கேன். இது இறக்கையில் 5 நிமிஷத்துக்கு முன்னாடி போடணும்ப்பா, இல்லாட்டி குழஞ்சி போயிடும். சரிங்களா? வாங்க, என்ன எப்படி செய்யலான்னு பார்க்கலாமா? வாங்கப்பா. எண்ணெய் ஊற்றியாச்சுப்பா, கடுகு உளுந்து போட்டாச்சு. நல்லா வெடிக்குது. இதுக்கு தேவையான அளவு தக்காளி, ஒரு 4 தக்காளி நறுக்கி வச்சுருக்கேன்ப்பா. வெங்காயம், இந்த பெரிய வெங்காயம் 2 நறுக்கி வச்சுருக்கேன். கடுகு உளுந்து போட்டு வெடிச்சிருச்சு. 2 கருவேப்பிலை போட்டிருக்கேன். சரிங்களா? பூடு நல்லா நச்சுன்னு தட்டி வச்சுருக்கேன்ப்பா, அதையும் போட்டுக்கோங்க. சரிங்களா? பூடு நல்லா வதங்கட்டும். பூடு வதங்கும்போது வெங்காயத்தை போட்டுக்கிறோமா? வந்துருச்சு. வெங்காயத்தை போட்டு வெங்காயத்தை நல்லா வதக்கிடுவோம். நல்லா வதங்கிறதுக்குப்பா கொஞ்சம் லைட்டாக உப்பு போட்டுக்கலாம். கருவாட்டிலே லைட்டாக கொஞ்சம் எக்ஸ்ட்ரா உப்பு இருக்கும்ப்பா, அதனால் லைட்டாக ஒரு 2 கல் போட்டுக்கோங்க. சரியா? லாஸ்ட்டாக உப்பு பார்த்துட்டு உப்பு போட்டுக்கலாம். வெங்காயம் வதங்கிறதுக்காக லைட்டாக உப்பு போட்டிருக்கேன். சபக்க வதங்கணும்ப்பா. அளவு கொஞ்சோண்டு புளி ஊற போட்டு வச்சுருக்கேன்ப்பா. புளி பாருங்கள், நல்லா செவக்க வதக்கியாச்சுப்பா. இப்போ தக்காளியை போட்டுக்கிறோமா? தக்காளி இதே மாதிரி நல்லா வதக்கிக்கோங்க. நல்லா வதக்கிறோம். நல்லா சுருள் வதக்கியாச்சு. வெங்காயம் தக்காளி அட்ரஸ் இல்லாமல் வதக்கியாச்சு. தேவையான அளவு மசால் இந்த வாங்க, தேவையான அளவு மசால் பொடிப்போம். நல்லா வதக்கி தேவையான அளவு தண்ணி ஊற்றணும். ஒருங்க ஒரு 5 நிமிஷம் ஆஃப் பண்ணுங்கப்பா. தங்கமே அமுத்தி விடுங்க. தங்கம், சின்ன தங்கம் ஓட விடக்கூடாது. தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம்ப்பா. கிரேவி மேலே ரொம்ப தண்ணியாக இருந்தாலும் கெட்டியாக வச்சிடும். தேவையான அளவு உப்பு போட்டு ஒரு 10 நிமிஷம் கழிச்சு கருவாடை போட்டு இறக்கிட்டோம்னா கருவாட்டு குழம்பு ரெடிப்பா. சரிங்களா? இது நல்லா ஒரு கொதிக்கட்டு கலப்பதான் கொதிக்கணும். ஒரு 10 நிமிஷம் மூடி வச்சிடலாமா? தேவையான அளவு உப்பு போட்டுக்கணும்ப்பா. உப்பு போட்டு மூடி வச்சிடலாம். லைட்டாக புளி கரைச்சி வச்சுருக்கேன், அதை கொஞ்சம் ஊற்றிட்டேன்ப்பா. நல்லா கொதிக்கட்டும். 10 நிமிஷம் ஆயிடுச்சு. கருவாடை போட்டுக்கலாமா? கொஞ்சம் 5 நிமிஷம் இருக்கணும்ப்பா, கெட்டியாகட்டும். இல்லைப்பா, கருவாடு போட்டுருவோமா? போட்டு ஒரு 5 நிமிஷம் கழிச்சு இறக்கிப்பா. நல்லா ஒரு 5 நிமிஷம் இதை சீக்கிரத்துலேயே வெந்துரும்ப்பா. ஒரு 5 நிமிஷத்தில் 5 நிமிஷம் கழிச்சு இறக்கிக்கலாம். அவ்வளோதான், கருவாட்டு குழம்பு ரெடி. ஓகேங்களா? இதேமாதிரி நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு அக்காவுக்கு ஒரு கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதே மாதிரி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு அக்காவுக்கு கமெண்ட் பண்ணுங்கள். பெல் பட்டன் அமைக்கிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணுங்கள். ஓகேங்களாப்பா? பார்த்தீங்களாப்பா, கருவாட்டு குழம்பு ரெடி. இதே மாதிரி நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு அக்காவுக்கு கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஓகே, பாய்.
கருவாட்டு குழம்பு ரெடி. நீங்களும் செஞ்சு பாருங்க.